மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் போன்ற ஒரு நிகழ்வு இனி எந்த ஒரு பள்ளியிலும் நடைபெறக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமைச் செயலகத்தில் நேற்று 3 மணி நேரம் துறை உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இதில் துறையுடைய செயலாளர் மதுமதி, பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3 மணி நேரம் முழுக்க தமிழகம் முழுவதிலும் பள்ளிகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு சர்ச்சை விவகாரங்கள் தொடர்பாக அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அமைச்சர் ஆலோசித்தார் என்றும், இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பள்ளியிலும் இது போன்று சர்ச்சைக்குரிய நிகழ்வு நடைபெறக்கூடாது, சர்ச்சைக்குரிய நபர்களை பள்ளிகளுக்கு அழைக்கவே கூடாது, முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எந்த ஒரு சூழலிலும் இது போன்ற நிகழ்வு நடைபெறக்கூடாது. அதே போன்று பள்ளி மாணவர்களை பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய செய்திகள் அடிக்கடி வெளியாவதும், இது தொடர்பாக இது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடாது, பள்ளி மாணவர்களை இது போன்ற பல்வேறு வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது போன்ற பணிகளில் இனி வரக்கூடிய நாட்கள் நடைபெறாத அளவிற்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும், தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2வது நாளாக இன்றும் தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தலைமைச் செயலகத்தில் மீண்டும் உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.